Hey girls, welcome back to my YouTube channel. இன்னைக்கு நம்ம ஒரு புது வீடியோ பார்க்க போறோம். எதை பத்தி பார்க்க போறோம்னா மாய்ஸ்சரைசர் ஸ்கின் டைப் பேஸ் பண்ணி நம்ம எப்படி சூஸ் பண்ணலாம்ன்றத இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசுனா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே அந்த பெல் பட்டனை வந்து பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லை, நீங்கள் இன்னும் என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலைன்னா மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிடுங்க. ஐடி வந்து நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாய்ஸ்சரைசேஷன்றது ரொம்ப ஒரு நெசசரியான விஷயம். நம்ம வந்து ஸ்கின்னை வந்து ஸ்கின்னோட காம்ப்ளெக்ஷன், டெக்ஸ்டர், ஹெல்தினஸ் எல்லாம் அப்படியே மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணுறோம். நம்ம எந்த அளவுக்கு ஸ்கின்னை மாய்ஸ்சரைஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின் வந்து ஹெல்த்தியாக ஃபீல் பண்ணும். ஸோ இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியணும்னா நான் போன வீடியோ ஸ்கின் கேர் ரொட்டீன் வீடியோவில் வந்து இதை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் யாராவது அதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்காக நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அதோட லிங்க் ஆட் பண்ணுறேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கலாம். மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஸ்கின் டைப் பற்றி நமக்கு தெரியணும். ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க வந்து ஒரு ஹெவியான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க ஒரு லைட்டான மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ண முடியாது. ஸோ நம்ம ஸ்கின் டைப் எதுவோ அதுக்கு பொறுத்தாப்புல நம்ம ஒரு ஸ்கின் மாய்ஸ்சரைசர் வந்து செலக்ட் பண்ணிக்கணும். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து ஆக்னிக்கு ப்ரோனாக இருப்பாங்க. அந்த மாதிரி ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து நெசசரியாக அவங்களுக்கு ஹெவி சப்ளிமெண்ட் தேவைப்படும் ஸ்கின்னுக்கு ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு. ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி நம்ம வந்து மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணணும் ஸ்கின்னுக்கு. நீங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு போஸ் எல்லாமே ரொம்ப குட்டி குட்டியாக டைட்டாக இருக்கும். இதனால தான் உங்களுக்கு வந்து உள்ள செக்ரேட் ஆகிற ஆயில்ஸ் எதுவுமே வந்து வெளியில் வராது. இதனால தான் உங்கள் ஸ்கின் வந்து ட்ரையாக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும் உங்கள் ஸ்கின்னை வந்து நீங்கள் ஹைட்ரேட்டாக வச்சுக்கணுன்னா. நீங்கள் எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணணும்னா திக்கர் கன்சிஸ்டன்சி மீன்ஸ் ஹெவி ஆயில் பேஸ்டு மாய்ஸ்சரைசர்ஸ் தான் நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கிறவங்க வந்து செலக்ட் பண்ணணும். லைக் ஆயில்மெண்ட்டு, அந்த மாதிரி க்ரீம்ஸ் மாதிரி, அந்த மாதிரி நிவ்யாவோட மாய்ஸ்சரைசர் எல்லாமே ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். ஏன்னா ரொம்ப ஆயிலியாக இருக்கும். அதை வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கவங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. அது வந்து க்ரீமியாகவும் ஆயிலியாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க வந்து சூஸ் பண்ணணும். அதே மாதிரி கோகோனட் ஆயில், கிளிசரின், அப்புறம் ஹைலோனிக் ஆசிட், இந்த மாதிரி எசென்ஷியல் கண்டென்ட்ஸ் இருக்கிற மாதிரி ஆயில்ஸ் இருக்கிற மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து பார்த்து சூஸ் பண்ணுங்கள். எந்த மாய்ஸ்சரைசர்னாலும் ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணிட்டு ஸ்கின்னில் நீங்கள் வந்து அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. நெக்ஸ்ட் வந்து ஆயிலி ஸ்கின். ஆயிலி ஸ்கின்னாக இருக்கிறவங்களோட ஃபேஸில் இருக்கிற போஸ் வந்து பெருசாக இருக்கும். அவங்களுக்கு வந்து அதனால தான் ஆயில் செக்ரேஷன் எல்லாமே வெளியில் வருது, போஸ் பெருசாக இருக்கிறனால. அதனால இவங்களுக்கு நிறைய ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் வரும், ஆக்னே, பிம்பிள்ஸ் இந்த மாதிரி வரும். ஸோ இவங்க வந்து இன்னும் ஹெவியாக இருக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ் லைக் ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணுற மாய்ஸ்சரைசர் வந்து இவங்க யூஸ் பண்ணாங்கன்னா இந்த மாய்ஸ்சரைசர் எல்லாமே வந்து அந்த போஸுக்குள்ளே போய் கிளாக் ஆகி அது மறுபடியும் ஸ்கின் ப்ராப்ளம்ஸாக தான் வரும், ஆக்னேஸாக, பிம்பிள்ஸாக மாறும். ஸோ இவங்க வந்து வாட்டர் பேஸ்டாக, ஜெல் பேஸ்டாக இருக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ், லைட்டாக இருக்கிறது, ஆயில் இல்லாத, ஆயில் கண்டென்ட் கம்மியாக இருக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து யூஸ் பண்ணணும். ப்ராப்ளி க்ரீம் லைக் இல்லைனா வாட்டர் மாதிரி இருக்கிற மாய்ஸ்சரைசர், இந்த பிக்சரில் நான் காட்டியிருக்கேன் இல்லை தண்ணி மாதிரி இருக்குல்ல, அந்த மாதிரி மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து இவங்க யூஸ் பண்ணுறது வந்து இவங்க ஸ்கின்னு வந்து சூட்டபுளாக இருக்கும். இவங்க இல்லை மறுபடியும் ஹெவி தெரியாமல் ஹெவி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அங்கே தான் ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் நிறைய வரும் ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு. ஸோ நம்ம ஸ்கின் ஏற்கனவே ஆயில் ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால அதை வந்து நம்ம சமம் ஆக்கிற மாதிரி ஒரு மாய்ஸ்சரைசர் வாட்டர் பேஸ்டாக இருக்குது, ஈஸியாக உங்கள் ஃபேஸில் அப்சார்ப் ஆகும். ஆயில் ப்ரொடியூஸ் ஆகிறத வந்து அது வந்து கண்ட்ரோல் பண்ணும். ஸோ நீங்கள் ஜெல் பேஸ்டாக இருக்கிறது லைக் நியூட்ரிஜனோட வாட்டர் பூஸ்ட், அந்த ஹைட்ரா பூஸ்ட் மாய்ஸ்சரைசரோ இல்லை பவுன்ஸோட லைட் அல்ட்ரா லைட் மாய்ஸ்சரைசர், இந்த மாதிரி மாய்ஸ்சரைசர் வந்து ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து காம்பினேஷன் ஸ்கின் டைப். இவங்க வந்து டீ சோன்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ஆயிலியாக இருக்கும், மற்ற ரீஜன் எல்லாமே ட்ரையாக இருக்கும். ஸோ இவங்க வந்து பர்டிகுலராக ஆயிலி ஸ்கின் யூஸ் பண்ணுறதையும் யூஸ் பண்ண முடியாது, ட்ரை ஸ்கின் யூஸ் பண்ணுறதும் யூஸ் பண்ண முடியாது. ரெண்டுக்குமே காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் இவங்க ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். ஸோ இவங்களுக்கு வந்து இவங்களும் சில பர்டிகுலர் ரீதியில் அவங்களுக்கு போஸ் பெருசாக இருக்கிறனால இவங்களுக்கு வந்து ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் லைக் ஆக்னிஸ் எல்லாம் வர சான்ஸ் இருக்குது. ஸோ இதெல்லாம் பார்த்து அதுக்கெல்லாம் காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி தான் ஒரு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணணும். பேசிக்கலி இவங்க வந்து லைட்டர் கன்சிஸ்டன்சியில் இருக்கிறதா யூஸ் பண்ண முடியும். ஏன்னா சொன்னல அந்த டீ ஜோன்ஸ் எல்லாமே அவங்களுக்கு ஆயிலியாக இருக்கும். ஸோ இவங்க வந்து லோஷன் மாதிரி வாட்டரியாக இருக்கிற லைட் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாய்ஸ்சரைசர்ஸ் வந்து செலக்ட் பண்ணுறது பெஸ்ட்டாக இருக்கும். லைக் இந்த செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர் இல்லாமல் லோஷன் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற செட்டாஃபிலோட மாய்ஸ்சரைசர் வந்து எல்லா ஸ்கின் டைப்புக்குமே சூட் ஆகும். பட் நான் சொல்கிறேன் லோஷன் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து இன்னும் இவங்களுக்கு வந்து சூட்டபுளாக இருக்கும். ஜெல் அல்ல வாட்டர் பேஸ்டாக அப்படி இருக்கிறது, இல்லைனா லோஷன் கன்சிஸ்டன்சி வாட்டரியாக இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து காம்பினேஷன் ஸ்கின் டைப்புக்கு வந்து ரொம்ப சூட்டபுளாக இருக்கும். மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணும்போது நம்ம இனி கவனிக்க வேண்டிய விஷயங்கள் டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்னென்னா, டூஸ் வந்து நீங்கள் எப்போவுமே வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் வந்து ப்ரெசென்ட்டாக இருக்கிற மாதிரி மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணுங்கள். ஆன்டி ஆக்சிடென்ட்டோட கண்டென்ட்ஸ் இருக்கிற மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணிங்கன்னா ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எப்போவுமே வந்து ஏஜிங்கை ப்ரிவென்ட் பண்ணும், ஸ்லோ பண்ணும். அது மட்டும் இல்லை நம்ம ஸ்கின்னை வந்து ஹெல்த்தியாக ஃபீல் பண்ண வைக்கிறதுக்கு ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இஸ் ஒன் ஆஃப் த மெயின் கண்டென்ட். அந்த மாதிரி ஸோ ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற மாய்ஸ்சரைசர் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஏதாவது ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா சூதிங் எஃபெக்ட் இருக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஆலோவேரா அந்த மாதிரி சூதிங் எஃபெக்ட் இருக்கிற இன்க்ரீடியன்ஸ் இருக்கிற மாய்ஸ்சரைசர் செலக்ட் பண்ணுங்கள்.
அது மட்டும் இல்லை சன்ஸ்க்ரீன் இருக்கிற மாதிரி SPF ப்ரொடக்ஷன் இருக்கக்கூடிய மாய்ஸ்சரைசர் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா தனியாக உங்களுக்கு SPF போட வேண்டிய அவசியம் இருக்காது. தென் டோன்ஸ் என்னென்னா உங்களுக்கு அலர்ஜி இருக்குது, ஏதாவது ஒரு பர்டிகுலர் விஷயம் அலர்ஜி இருக்குன்னா அந்த அலர்ஜன்ஸ் வந்து இந்த மாய்ஸ்சரைசரில் இருக்கா இல்லையான்றதை செக் பண்ணிக்கோங்க. நான் காமிடோஜெனிக்காக இருக்கா நம்மளோட மாய்ஸ்சரைசர்ன்றதை செக் பண்ணிட்டு யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். தென் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இஸ் நீங்கள் வந்து இப்போ யார் வேணால் சொல்லட்டும் இந்த ப்ராடக்ட் நல்லாயிருக்கு அந்த ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்றது. பட் எப்போவுமே ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது ஃபஸ்ட்டு நீங்கள் வாங்கி அது ஒரு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்கள் ஸ்கின்னில் அது எந்த ப்ராப்ளமும் பண்ணலை, அலர்ஜி எதுவும் இல்லை, உங்களுக்கு ஃபீல் ஆகலைன்னா மட்டும் அந்த ப்ராடக்ட்டை யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கூடவே அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம வீடியோ போடும்போதெல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அது மட்டும் இல்லை இன்ஸ்டாகிராமில் என்ன ஃபாலோ பண்ணுங்கள். இன்ஸ்டா ஐடி நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்கேன். Thank you for watching my video. See you all again in my next video.